மக்களே எல்லாருக்கும் இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன தப்பு வேணாலும் பண்ணாலும் நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் எல்லாம் சேர்த்து வச்சு பின்னாடி 1 வருஷம் இருக்குது, 2 வருஷம், 4 வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு ரோட்டுக்கு வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஒரே பிரச்சனையாக இருக்குது. பாருங்கள் எங்கள் ஏரியாவில் இவ்வளோ அழகான வீடு, எதிரிங்க தான், வேற ஒன்றும் கிடையாது. தெய்வத்தால் எந்த ஒரு கஷ்டமும் வராது. தெய்வம் வந்து எப்பயும் நம்மளை படைத்த கடவுள் எப்பயும் நல்லது தான் செய்வார். என்ன நம்ம கருமை வினைகள் நம்ம வந்து தசாபுத்திகள் மாறினா தான் அந்த கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு உயிர் போகிற நிலமை கூட வரும், சில பேருக்கு ரொம்ப வறுமை வரும். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம விடுதலை ஆகணும். நம்ம கர்மாவை நம்ம எதிர்த்து போராடணும். ஸோ என்னுடைய கர்மா இன்னும் முடியல. 9 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு போகிற இடம்லாம் சரியில்லை. யாரும் ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு உதவி கிடையாது. எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாருங்கள், யார் இருந்தாலும் சரி கொஞ்சம் சாப்பாடு தானம் பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க. கண்டிப்பாக வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எதிரி இருந்தால் கூட போயிடுவாங்க. சிவபெருமாளை நீங்கள் கும்பிடுங்க. கண்டிப்பாக காளியம்மாவை நீங்கள் கும்பிடுங்க. தேங்க்யூ. விடைபெறுகிறேன்.